10th standard maths first midterm test வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், ரிவிஷன், போர்டு, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் மோர் தென் 90% ஆஃப் த மார்க்ஸ் வாங்க முடியும். பார்ட் சி, ஐ ஆம் ஜெயக்குமார், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஸ்டெப் 1 இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அப்போ என்ன வரும் எங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் பவர் 4. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. மிச்சம் த ரிமைனிங் மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போ பாருங்களேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 2x ஸ்கொயர். அப்போ ஸ்டெப் 2ல் பாருங்கள், மைனஸ் 12x கியூப் பை 2x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? மைனஸ் 6x. அப்போ இங்கே மைனஸ் 6x, இங்கே மைனஸ் 6x. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 36x ஸ்கொயர். ஓகே, இப்போ இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், கேன்சல் ஆச்சா? அப்போ 6x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. இதுக்கப்புறம் இந்த டேர்ம் பாருங்களேன். ஸோ ஸ்டெப் 3 பாருங்கள், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மல்டிப்ளை பண்ணணும். என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 12x. ஓகே, அப்போ இங்கே 2x ஸ்கொயர் மைனஸ் 12x போடணும். அதுக்கப்புறம் இதிலேயே ஸ்டெப் 2 பாருங்கள், 6x ஸ்கொயர் பை 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3. அப்போ இங்கே நீங்கள் ப்ளஸ் 3 போடணும், இங்கே ப்ளஸ் 3. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 6x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. அப்போ இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ கேன்சல் ஆச்சா? 0. தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.